ஹலோ யுவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மூத்தான லைஃப் எப்படி வாழலாம், ஒரு நல்ல லைஃப் எப்படி வாழலாம், ஒரு நல்லவனாக எப்படி வாழலாம் அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரிஞ்சது சொல்ல போகிறேன். அதாவது நம்மளில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் ஆகட்டும், ஏதாவது ஏதாவது மூமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக ரொம்ப வெறித்தனமாக பண்ணுறாங்க. அது எங்கே கொண்டு போய் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது சுச்சுவேஷனில் நம்ம ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கும்போது ரொம்ப ஹார்டான முடிவையோ ஒரு தப்பான முடிவையோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வெறித்தனமான ஆள் கெட்டது பண்ணுவானா, ஒரு சாஃப்டான ஆள் கெட்டது பண்ணுவானான்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெறித்தனமான ஆள் தான் கெட்டது பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஒரு சாஃப்டான ஆள் அவ்வளோ ஈஸியாக கெட்டது பண்ண மாட்டான். ஸோ வெறித்தனம்னா ஹார்ட்னஸ், அந்த ஹார்ட்னஸ் தான் சொல்கிறேன். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் தெரியாமலே பண்ணிகிட்ருக்காங்க. அது நமக்குள்ளே இருக்குது. நமக்குள்ளே எப்படி இருக்குன்னா, ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணும்போதோ ஏதாவது மூமெண்ட்ஸ் பண்ணும்போதோ நம்ம வெறித்தனமாக ஹார்ட்னஸ்ஸாக பண்ணுவோம். அப்படி பண்ணாமல் நார்மலாக லேசாக லைட்டாக ஈஸியாக ஜாலியாக பண்ணுற மாதிரி பண்ணணும். நம்ம உடம்புக்குள்ளே இந்த கிரகத்தில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை ரொம்ப லேசாக லைட்டாக வாழ்கிறவங்க, லைட்டாக எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, லைட்டாக டான்ஸ் ஆடுறவங்க, லைட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வரும். இந்த வெறித்தனமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வராது. இந்த ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணுறத தூக்கி தூர போட்டு இந்த லைட் ஒர்க்காக பண்ணணும். லைட் ஒர்க்காக பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளை சேரும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் நமக்கு ஒரு நல்ல குணத்தை கொடுக்கும். இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல குணத்தை கொடுக்காது. பாய். நிறையா படங்களில் காட்டுறது என்னென்னா, இந்த ஜிம் பாய்ஸ் எல்லாம் அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்கலாம் கெட்டதவங்களே காட்டியிருப்பாங்க. அது கொஞ்சம் பார்த்து புரிஞ்சுக்கங்க. நம்ம பாசிட்டிவான லைஃப் லைட்டாக வாழ்ந்தோம்னா நமக்கு நல்ல பாசிட்டிவான வாழ்க்கை கிடைக்கும். நம்ம பாசிட்டிவான ஒரு ஃபீல் கிடைக்கும். பாசிட்டிவான பர்சனாக மாறுவோம். ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு அப்படிலாம் இருந்தால் நெகட்டிவான பர்சனாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெகட்டிவான முடிவுகள் நிறைய எடுக்க வாய்ப்பு இருக்குது. சீக்கிரமாக நெகட்டிவான முடிவுகள் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பேடாக வாழாமல் குட்டாக வாழுங்க, லைட்டாக வாழுங்க. பாய். சிம்பிளாக சொல்லணும்னா, பாசிட்டிவாக இருக்கணும்னு நினச்சோம்னா இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, இந்த வெறித்தனமாக ஏதாவது பண்ணுறதை நிறுத்திட்டு லைட்டாக நார்மலாக ஈஸியாகிறது பண்ணுங்கள். அப்படி பண்ணால் தான் பாசிட்டிவான விஷயங்கள், பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ளே இருக்கும். இந்த வெறித்தனமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நெகட்டிவ் எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. பாய். எந்த விஷயம் ஹார்டாக இருந்தாலும் அதை கொஞ்சம் நேரம் தவிர்த்துட்டு லைட்டாக பண்ண முயற்சி பண்ணுங்கள். நார்மலாக ஒரு ஈஸியாக பண்ண முயற்சி பண்ணுங்கள். பாய். அப்போ தான் பாசிட்டிவாக இருக்க முடியும். இந்த பெயின்ஃபுல்லான விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. வலி நிறைஞ்ச விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் ஒரு நெகட்டிவான விஷயங்கள் தான். பாசிட்டிவான விஷயம் பெயின் இல்லாமல் பண்ணுங்கள். பாய். அதுதான் பாசிட்டிவான விஷயங்கள். பாசிட்டிவாக நம்மளை இருக்க வைக்கும். பெயினுனாலே நெகட்டிவ் தானே. இந்த வெறித்தனம் இதெல்லாம் வேணாம். பாசிட்டிவாக இருங்க, லைட்டாக இருங்க, நார்மலாக இருங்க. அப்போ தான் பாசிட்டிவாக இருக்க முடியும். ஈஸியாக இருக்கிறத பண்ணுங்கள். அப்போ தான் பாசிட்டிவாக இருக்க முடியும். பாய்.